Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 4 of the revised PGTRB syllabus, and we are beginning a discussion on the essay, You and the Atom Bomb, which is prescribed. And this essay was actually written by George Orwell. And what is the date in which this was written? This essay was written by George Orwell, who was a very famous English novelist. Then you can consider him as a writer of non-fiction, which means prose writer, and he was also a critic, a journalist, and a commentator for BBC. இந்த மாதிரி ஒரு பன்முகத்தன்மை உள்ள ஒரு ரைட்டர் வந்து ஜார்ஜ் ஆர்வெல். அந்த ஜார்ஜ் ஆர்வெல் World War I, World War II டைம்ல he was very, very prolific as a author and as a journalist, particularly after the end of World War II. இரண்டாம் உலக யுத்தத்திற்கு பிற்பாடு இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு எஸ்ஸேவை பப்ளிஷ் பண்ணாரு. என்னைக்கு பப்ளிஷ் பண்ணாரு அப்படின்னா, October 1945ல இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கிள், இத ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள்னே சொல்லலாம். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் திஸ் ஒர்க் அப்படின்னா, இட்ஸ் அ நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள். எந்த நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணாரு அப்படின்னா, தி பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பர் ட்ரிபியூன். பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பர் ட்ரிபியூன் அப்படிங்கிற அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கிளை பப்ளிஷ் பண்ணாரு. அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் ஆட்டம் பாம் விச் வாஸ் டிராப்ட். எப்போ ஆட்டம் பாம் டிராப் பண்ணாங்க? 2 months earlier, America dropped atom bomb. Where did America drop atom bomb? In 2 places in Japan, Hiroshima and Nagasaki. Hiroshima and Nagasaki were the 2 places in which America dropped atom bomb as a response to the Pearl Harbor attack. நமக்கு இங்கிலீஷ் படம் தெரியும், Pearl Harborனு ஒரு படம். Japan flights, they bombarded that particular harbor called Pearl Harbor. In response, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்க எங்களை அட்டாக் பண்றீங்க, எங்கள்கிட்ட இருக்க ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு எக்யூப்மெண்ட், அந்த எக்யூப்மெண்ட்டை டிராப் பண்ணோம்னா நீங்க இருந்த இடம் தெரியாம ஆக்கிடுவோம்டா, நாங்க தாண்ட சூப்பர் பவர் அப்படின்னு காட்டுவதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, they dropped atom bomb in Hiroshima and Nagasaki. When did that happen? அதை பத்தியும் நான் டேட்டா உங்களுக்கு கொடுத்துறேன். Okay, so on August 6, 1945, okay, there was an atom bomb which was dropped at Hiroshima, Japan. ஜப்பான்ல ஹிரோஷிமா அப்படிங்கிற ஒரு சிட்டி மேல ஒரு பாம்பு போட்டாங்க. அந்த பாம்புடைய பேர் என்ன அப்படின்னா, லிட்டில் பாய். What is the name of the bomb which was dropped at Hiroshima? Little boy. Little boy. Little boy அப்படிங்கிற ஒரு ஆட்டம் பாம்பை டிராப் பண்ணாங்க. And it was dropped by USAAF B-29 bomber. இதுதான் அந்த name of the flight, bomber aircraft. USAAF B-29 bomber, and அந்த name வந்து Enola Gay. It was piloted by US Army Air Force Colonel Paul Tibbers Jr. அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் பாம்பர் ஏர்கிராஃப்டுடைய நேம் இருக்கு. அதை டிராப் பண்ணும்போது கமாண்டிங் ஆஃபீஸருடைய நேமும் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பாம்பை வந்து அந்த இடத்துல டிராப் பண்ணி, நாங்க தாண்டா கில்லி அப்படின்னு சொல்லி ஹிரோஷிமாவை போட்டு தாக்குனாங்க. அந்த அடுத்த ஒரு 6ஆம் தேதி போட்டதுக்கு அப்புறம் 7, 8 விட்டு 9ஆம் தேதி என்ன பண்ணாங்க, the second attack was launched by US Army, US Air Force, particularly the same USA AF B-29 airplane, but this time the name of the airplane, first one is a bomber, the second one is an airplane named Boxcar, and this time this Boxcar dropped an atom bomb named Fat Man on August 9, 1945. எங்க டிராப் பண்ணாங்க? நாகசாக்கி. These were the very important towns, ஹிரோஷிமா அப்படிங்கிறதும் நாகசாக்கி. ஹிரோஷிமா வந்து August 6, 1945ல லிட்டில் பாய் அப்படிங்கிற ஒரு ஆட்டம் பாம் டிராப் பண்ணி
என்ன பண்ணாங்க, அப்படியே கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணி விட்டாங்க. அந்த ஷாக்ல இருந்து ஜப்பான் மீண்டு வரங்களையும் அடுத்த 2 நாள் கழிச்சு 3வது நாள் என்ன பண்ணாங்க, நாகசாக்கி அப்படிங்கிற ஒரு பிளேஸ டார்கெட் பண்ணி ஃபேட் மேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டம் பாம்பையும் டிராப் பண்ணாங்க. அண்ட் கம்ப்ளீட்லி ஜப்பான் வாஸ் ஷேட்டர்ட். The Japan, which was actually emerging as a superpower, became nothing. But we come to know that in a few years, Japan again became very popular. அதுதான் அந்த ஜப்பானீஸ் உடைய கன்சாலிடேட்டட் எஃபர்ட். அந்த மாதிரி நிலை குலைந்து போன பிற்பாடும் அவர்கள் திருப்பியும் மீண்டு வந்தார்கள் என்றால் அவர்களுடைய ஹார்ட் ஒர்க், அதை நமக்கு சல்யூட் பண்ணியே ஆகணும். இப்ப நமக்கு அது வந்து ஃபோக்கஸ் கிடையாது. என்ன அப்படின்னா, அந்த ஆட்டம் பாம் டிராப் பண்ணதுக்கு அப்புறம் the whole world was shocked. இந்த உலகமே ஸ்தம்பித்து போனது. என்ன பண்ணது, ஆட்டம் பாம்பை பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ் இருந்தது. அப்ப நம்ம ரைட்டர் இருக்கார்ல, ஜேர்னலிஸ்ட் ஜார்ஜ் ஆர்வெல், அவர் என்ன பண்றாருன்னு நியூஸ் பேப்பர்ல ஆட்டம் பாம்பை பத்தி நிறைய நியூஸ் ரிப்போர்ட்ஸ் இருந்தது. பட் எவ்ரிதிங் வாஸ் சயின்டிபிக் நியூஸ் ரிப்போர்ட்ஸ். Are you there with me, teachers? ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கீங்க? எஸ் சார். அப்ப ஆட்டம் பாம் ஹிரோஷிமா நாகசாக்கில டிராப் பண்ணோன்னு உலகமே வந்து வியந்து பார்த்தது. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு வெப்பன் இருக்கா, ஒரு ஆயுதம் இருக்கா? அப்ப இந்த ஆயுதத்தை வந்து உருவாக்குறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும், அதை உருவாக்குவதற்கு என்னென்ன விஷயம் தேவைப்படும் அப்படிங்கிறத பத்தி தான் நிறைய ஆர்டிக்கல் இருந்தது. பட் நோபடி ஃபோக்கஸ்ட் ஆன் த ஃபியூச்சர் ஆஃப் திஸ் வெப்பன். எதிர்காலத்துல இந்த வெப்பன் பயன்படுத்தினா என்னவாகும், இத கையில வச்சிருக்க நாடுகள் என்ன மாதிரி இந்த உலகத்தை ஆட்டி படைப்பார்கள் என்பதை பத்தி யாருமே ஒரி பண்ணிக்கல. அந்த காலகட்டத்துல தான் நம்ம ரைட்டர் ஜார்ஜ் ஆர்வெல் பாருங்க அழகா டைட்டில் பண்ணியிருக்காரு, யூ அண்ட் த ஆட்டம் பாம். யூ ஹியர் இஸ் த ரீடர். ரீடர், வாட் ஹேஸ் ஆட்டம் பாம் டு டூ வித் யூ? உனக்கும் ஆட்டம் பாம்புக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? அந்த யூ அப்படிங்கிறத இந்த எஸ்ஏல டிஸ்கிரைப் பண்ண போறாரு. போயிருவோமா டீச்சர்ஸ் நம்ம எஸ்ஏக்குள்ளார? இப்ப நம்ம பேக்ட்ராப் சொல்லியாச்சு. Shall we get to know the essay? ஓகே சார். ஐ நோ உங்கள்கிட்ட ஒரு சின்னதா ஒரு டவுட் இருக்கு. சார், ஜார்ஜ் ஆர்வெல்னு சொல்றீங்க, அந்த ஆத்தரை பத்தி கொஞ்சம் சொல்லாமே. நான் ஃபர்ஸ்ட் எஸ்ஏவை முடிச்சிடறேன், முடிச்சுட்டு ஆத்தரை பத்தி பின்னாடி கடைசியா சொல்றேன். நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ்ல போவோம். ஏன்னா நமக்கு எஸ்ஏ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஆத்தரை பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸ் ஒருவேளை கேட்டாங்கன்னா அதையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். Now let's begin with the first point. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the first point is first இந்த எஸ்ஏ வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சு, எந்த நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆச்சுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. எப்போ பப்ளிஷ் ஆச்சு? அக்டோபர் 19, 1945. பியூட்டிஃபுல். பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பர் தி ட்ரிபியூன். அண்ட் அதுல எழுதினோடனே எல்லாருமே ஜார்ஜ் ஆர்வெலுடைய ரைட்டிங் ஸ்டைலுக்கு அடிமை ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இட் அப்பியர்ட் அகெயின் இன் an anthology titled The Collected Essays, Journalism and Letters of George Orwell, 1968. இதற்கு இடையில நிறைய anthologies இருந்தது, பட் திஸ் இஸ் a very popular anthology. இப்ப நம்ம எஸ்ஏக்குள்ளார போயிடுவோம். எஸ்ஏ எப்படி பிகின் பண்றாரு பாருங்க. He begins telling that now you have seen Hiroshima and Nagasaki, how it was destroyed by atom bomb. ஹிரோஷிமா நாகசாக்கி எவ்வாறு ஆட்டம் பாம்னால சின்னாபின்னமானது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த 5 வருடத்திற்குள்ளாக இந்த பாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாம் எல்லாரும் கையிலையும் எல்லா நாடுகளின் கையிலும் போனா என்னவாகும்? All human beings will be shattered to pieces. இன்னைக்கு யாரு கையில மட்டும்தான் இருக்கு? 1 or 2 countries கையில தான் இருக்கு. The so-called superpowers, the rich countries in the world, because இந்த வெப்பனை உருவாக்குறதுக்கு நிறைய செலவீனங்கள் ஆகும். அப்ப ஒருவேளை
நிறைய நாடுகள் கையில போச்சுன்னா என்னவாகும்? All of us will be blown to pieces within the next 5 years. இன்னும் 5 வருஷம் தான் சார். 5 வருஷத்துல நம்ம இல்லாம போயிடுவோம், பீஸா ஆயிடுவோம். அப்ப இத பத்தி நிறைய நியூஸ் பேப்பர் ஆர்டிகிள்ஸ் வந்தது அப்படிங்கிறார். Many people started writing many articles about atom bomb soon after Hiroshima Nagasaki atom bomb disaster. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, all these newspaper articles they provided numerous diagrams. நிறைய அந்த ஆர்டிகிளோட நிறைய படங்கள்லாம் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆட்டம் பாம் முஷ்ரூம் ஸ்ட்ரக்சரை பத்தி போட்டிருந்தாங்க. ஆட்டம் பாம் டாம் பண்ண அந்த ஆட்டம் பாம் டிராப் பண்ணோன்னே அதுல இருந்து எப்படி அந்த புகையெல்லாம் வந்துச்சு, எப்படி சவுண்ட் வேவ்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி படம் கொடுத்திருந்தாங்க. பட் இட் வாஸ் ஆஃப் நோ யூஸ் டு த காமன் மேன். ஏன் காமன் மேனுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்காம ரொம்ப சயின்டிபிக்கான விஷயங்கள் சொன்னாங்க. என்ன, ஆட்டம் பாம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான் ரியாக்ஷன் அப்படின்னு ரொம்ப சயின்டிபிக் டேட்டா கொடுத்தாங்க. சயின்டிபிக் டேட்டா நம்ம சாதாரண சாமானிய மனிதனுக்கு புரியுமா அப்படின்னா புரியல. அதே நேரத்துல ஒரு குரூப் இப்படி சொல்லும் பொழுது இன்னொரு குரூப் என்ன பண்ணாங்க, தேவையில்லாத நிறைய டேட்டாஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. and data was of no use. என்ன அப்படின்னா, common man was worried about only one thing. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, how is atom bomb made of and how much will it cost? என்னால ஆட்டம் பாம் வாங்க முடியுமா? நம்ம வெகுஜன மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதுதானே. AK-47 இருக்கு, நம்ம கிராமத்துல இருக்க அந்த நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடியவன், தினத்தந்தி தினமல படிக்கிறவன் என்ன கேட்பான், AK-47 அஜித் குமார் கையில இருக்கே அந்த கன்னு, அந்த சொபிஸ்டிகேட் வெப்பன் எவ்வளவு வரும்? என்னால என் வச்சிருக்க துட்டுல வச்சு என்னால அதை வாங்க முடியுமா? அவன் ஏன் வாங்கணும்னு நினைக்கிறான்னா, he is in an oppressed state. அந்த ஒப்ரேஷனுக்கு எதிராக தன்னை யார் ஒப்ரஸ் பண்றானோ அவனுக்கு போட்டு தள்ளுறதுக்கு ஒரு வெப்பன் வேணும். அந்த வெப்பனை என்னால வாங்க முடியுமா அப்படிங்கறதுதான் வெகுஜன மக்களுடைய எண்ணமாக இருந்தது. அப்ப அந்த எண்ணத்தை பத்தி எந்த ஒரு நியூஸ் பேப்பரும் பேசல. how much will an atom bomb cost or how to procure it அப்படிங்கறத பத்தி யாரும் பேசவில்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லிட்டார். Are you there, teachers? இந்த விஷயம் புரிஞ்சுதா? செகண்ட் பேராகிராஃப்ல என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆட்டம் பாம் and the formula of atom bomb was known only to America. ஆட்டம் பாம் உடைய ஃபார்முலா யாருக்கு மட்டும்தான் தெரிந்ததா இருந்ததா? அமெரிக்கன் சயின்டிஸ்ட் அவங்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயமாக இருந்தது. அங்க இருக்கக்கூடிய பிசிசிஸ்ட் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆட்டமை எப்படி, அந்த அணுவை எப்படி புரோட்டான் எலக்ட்ரான் அப்படிங்கறது எப்படி பிளக்கும் பொழுது எப்படி அந்த சக்தியை உருவாக்க முடியும், ஆட்டம் பாம் அப்படிங்கறது எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது யாருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது? யுஎஸ்ஏவுக்கு மட்டும்தான் தெரிந்தது. அப்ப இந்த 1945 டைம்ல யுஎஸ்ஏ உடைய பிரசிடென்டா இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 45ல பிகினிங் வேர்ல்டு வார் தொடக்கும் போது யுஎஸ்ஏ பிரசிடென்டா இருந்தவர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். அவருக்கு உதவியாக இருந்தவர் ஹாரி எஸ் ட்ரூமேன். அப்ப பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் உடைய பொசிஷன் என்ன அப்படின்னா, he was the 32nd president of United States of America. அவருக்கு உதவியா இருந்தவர் அவர் இறப்பிற்கு பின்பு யுஎஸ்ஏ உடைய பிரசிடென்டாக மாறினார், ஹாரி எஸ் ட்ரூமேன். he became the 33rd president of United States. அவர் என்ன பண்ணாரு, 1945 1953 வரையிலும் என்ன பண்ணாரு, யுஎஸ்ஏவை வழி நடத்தினார். அப்ப இவங்க கிட்ட ஒரு பெரிய வெப்பன் இருக்கு, மைட்டி வெப்பன், வெரி பவர்ஃபுல் வெப்பன். அப்ப இந்த பவர்ஃபுல் வெப்பனை பத்தி ஒரு சில குறிப்புகள் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு இந்த பிரசிடென்ட் ட்ரூமேன் கிட்ட யாரு போய் அப்ரோச் பண்றா? who approached பிரசிடென்ட் ட்ரூமேன்? செகண்ட் பேராகிராஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ட்ரூமேனுக்கு அடுத்த லைன்ல யுஎஸ்எஸ்ஆர்னு இருக்கு. யுஎஸ்எஸ்ஆர் இஸ் a very powerful country.
What is USSR? Russia. Soviet Russia. Soviet Russia. Okay, United States of the Soviet Russia அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? Soviet Union, the Union of Soviet Socialist Republic, USSR. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய நாடு, அவங்கள்ட்ட நிறைய வெப்பன்ரி இருந்தது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு மைட்டி வெப்பன் நம்ம கையில இருந்தா நல்லா இருக்கும், என்ன காசா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த ஃபார்முலாவை சொல்லுங்கன்னு யாருக்கிட்ட போய் கேக்குறாங்க? அமெரிக்கா அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் கேக்குறாங்க. ஆனா அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டாரு? சாரி, இந்த ஃபார்முலாவை நான் உங்களுக்கு தரமாட்டேன், நான் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு? ஓப்பனா ரெஃப்யூஸ்ட். இப்ப ரெஃப்யூஸ் பண்ணோன்னு நம்ம ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is commenting on the invention of atom bomb. அது ஒரு லாஸ்ட் லைன் அந்த செகண்ட் பேராகிராஃப்ல parenthesisல கொடுத்திருக்காங்கல, பிராக்கெட்ல. அவர் சொல்றாரு பாருங்க, at the moment so the rumor went, he was speaking about the common man who was speaking about atom bomb. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்டம் பாம்பை கண்டுபிடிச்சவன் is a lonely lunatic, அவர் முட்டா பைய சார், மடப்பைய சார். அந்த மடப்பைய கண்டுபிடிச்சதுனால என்ன ஆச்சு? The whole civilization, human civilization is in the possibility of being smothered, being shattered to pieces. ஒரு கிறுக்கு பைய கண்டுபிடிச்சது எல்லாரும் கையிலையும் போச்சுன்னா என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா மனித இனமே உரு தெரியாமல் அழிக்கப்படும். என்ன மாதிரி அழிக்கப்படுமா? நம்ம ஒரு ஃபயர் ஒர்க் வச்சா திடீர்னு பாத்தீங்கன்னா சிவகாசியில அந்த வெடிபொருட்கள் செய்யக்கூடியது, பட்டாசு தொழிற்சாலையில் தீப்பற்றியது, அங்க உள்ள இருந்த அனைத்து மக்களும் கருகி இறந்தார்கள். அப்ப என்ன சொல்றான்? அந்த ஆட்டம் பாம பை மிஸ்டேக் ஒரு லூனட்டிக் வந்து என்ன பண்றான்? இக்னைட் பண்ணி விட்டான்னு என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா ஒரு நேஷனே காலி ஆயிடும். அப்ப எல்லா நேஷனும் வந்து இந்த ஆட்டம் பாம் வச்சிருந்தா என்னவாகும்? எல்லா நேஷன்ஸுமே அழிந்து போயிடும் அப்படின்னு ரூமர்ஸ் பரவிச்சு. Did you understand that, teachers? Now, in the third paragraph, shall we continue with third paragraph, teachers? Yes, sir. அப்போ 1945 கான்டெக்ஸ்ட்ல நம்ம ரைட்டர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this invention of atom bomb, it altered the trend of history completely. வரலாற்றையே திருப்பி போட்ட ஒரு கண்டுபிடிப்பு வந்து இந்த ஆட்டம் பாம். ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வரையிலும் பாத்தீங்கன்னா, who was the most powerful man அப்படின்னா the common man. Common man was the most powerful man. Common man அப்படின்னா அந்த சாமானிய மனிதன், அவன் கையில வந்து சாதாரண ஒரு கோடாரி இருந்தது, ஈட்டி இருந்தது. அப்ப அவன் நினைச்சா என்ன பண்ணலாம்? he can take over the government இருந்துச்சு. ஆனா ஆட்டம் பாம் வந்தோன்னா, ஆட்டம் பாம்புக்கு வந்து நாட் கொடுக்க வேண்டியது யாரு? வார். அப்படின்னா இன்னைக்கு வெப்பன்ஸ் எல்லாம் யாரு தான் சப்ளை பண்றா அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் தான் சப்ளை பண்ணுது. அப்ப the state became more powerful than the individual. இன்னைக்கு நம்ம நினைச்சா கன்னு வாங்க முடியாது. கன்னு வேணும்னா நம்ம we have to apply for a license. காசு கொடுத்து கன்னு வாங்கலாம், ஆனா நம்ம வச்சிருந்தா it becomes illegal. அப்ப இந்த லீகல் ப்ராசஸ்ல நீங்க கன்னு வாங்கணும்னா யாருக்கிட்ட போகணும்? யாருக்கிட்ட போகணும் டீச்சர்ஸ்? கவர்மெண்ட் போவோம். So the state became more powerful and the individual became weak. This is what Orwell says. With the invention of atom bomb, the state, the government became strong, the individual man became a subject. நோட் பண்ணி வச்சிருங்க, நான் இங்க போடல. The state became the ruler, became the important figure, and who became the subject? Completely dependent on the state. It is the individual. The individual became a subject because of the atom bomb. Okay, அடுத்தது என்ன சொல்ல போறாருன்னு கேட்டீங்கன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப், தட் ட்ரூமேன். ஓகே, என்ன ட்ரூமேன் அவருடைய பேரு?
ஹாரி எஸ் ட்ரூமன் என்ன பண்ணாரு அப்படின்னா, இன் ஹிஸ் அட்ரஸ் டு த பீப்புள் ஹி செட், ஓகே, த ஆட்டம் பாம் இஸ் நாட் அ ஈஸி வெப்பன், இட் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் வெப்பன். இந்த காம்ப்ளெக்ஸ் வெப்பனை உருவாக்குறதுக்கு லாட் ஆஃப் டைம் இஸ் இன்வால்வ் அண்ட் லாட் ஆஃப் மணி இஸ் இன்வால்வ் அண்ட் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எஃபர்ட் இஸ் நீடட் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்னாச்சு, ஸ்லோலி அந்த ஃபார்முலாவை அவங்களுடைய allied forcesக்கு மட்டும் தெரியப்படுத்தினாங்க. அமெரிக்கா shared this formula with the allied forces who were very costly, who shelled out a huge sum of money to get the formula. பிரான்ச்சைசின்னு வச்சுக்கோங்க, இந்த பிரான்ச்சைசிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் கொடுப்பாங்க, ஆனா முக்கியமான ஒரு விஷயம் அவங்கள்ட்ட போகணும், போனாதான் அதை கொடுப்பாங்க. அப்ப யுஎஸ்ஏ என்ன பண்ணாங்கன்னா, நிறைய காசு எந்த நாடு வச்சிருந்தாங்களோ அந்த நாட்டுக்கு இந்த ஃபார்முலாவை ஷேர் பண்ணாங்க. எவங்களால இந்த ஆட்டம் பாம்பை உருவாக்க முடியுமோ அந்த மக்களோடு ஷேர் பண்ணாங்க. அப்ப மொத்தம் எத்தனை நாடுகள் இருந்தது அப்படின்னா 3 அல்லது 4 நாடுகள் மட்டும்தான் ஆட்டம் பாம்பு உருவாக்கக்கூடிய திராணியோடு இருந்தது. திராணி அப்படின்னா எக்கனாமிக் கண்டிஷனோட இருந்தது. ஹூ ஆர் த 3 or 4 அப்படின்னு நீங்க அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா, தென் யூ ஹாவ் ஜெர்மனி, யூ ஹாவ் கிரேட் பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ். அந்த டைம்ல 3 or 4 அவங்க மட்டும்தான். USSR was also capable, but later தான் USSR also tried with atom bomb. So this atom bomb was only with a few powers. Are you there with me, teachers? So யாருக்கிட்டலாம் அந்த ஆட்டம் பாம் இருந்ததோ they became the supreme rulers of the world because அவங்க கையில என்ன இருந்தது? The power to destroy the world இருந்தது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா? We will now break and we will restart another video.